வாலிப பிள்ளைகளே மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். வாலிப மகன்மார்களாக இருக்கட்டும், மகள்மார்களாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் மிக எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அந்த காலகட்டத்தை காட்டும் இந்த காலகட்டத்தில் பாவம் செய்கிறதற்கும் பிசாசு வஞ்சிக்கப்படுவதற்கும் நிறைய வழிகள் இருக்குது. ஆன்லைன் வாயிலாக, மற்ற பழக்க வழக்கங்கள் வாயிலாக, போடுகிற ஆடைகளின் வாயிலாக நிறைய காரியங்களில் பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறது. கீதம் 127:5 கூறுகிறது, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ வாலிபர்கள் இருந்தால் அந்த குடும்பம் மிகவும் உயர்வான ஸ்தானத்திற்கு வந்துவிடும். அதே போல் ஒரு சபையில் விசுவாசிகளில் அவங்களுடைய பிள்ளைகளும் நம்ம தகப்பன மாதிரி தானே, விசுவாசிகளும் வாலிபர்களாக இருந்தால் அந்த சபை மேலோங்கி செழித்தோங்கி வளர செய்யும். அதாவது ஆண்டவருடைய கையில் நம்மளோட இந்த வாலிப பருவத்தை நீங்கள் ஒப்புவிக்கணும். இந்த காலகட்டத்தில் பிசாசு அதை மிக ஈஸியாக எளிதாக வஞ்சித்து விடுகிறான். காதல், இந்த ஆன்லைன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இப்படி அநேக இடங்களில் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் அது தீமைக்கு ஏதுவான காரியங்களாக மாறிவிடுகிறது. ஒரு பாஸ்டர் கூட சத்தியமங்கலத்தில் சொல்லியிருந்தாங்க, இப்போ ஆதாம் சாப்பிட்டதான கனியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னென்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் சொல்லி சொன்னாங்க. சும்மா அசால்ட்டாக அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதனால தான் அநேக பிள்ளைகள் கெட்டு போயிடுறாங்க. இப்போ ஆதாமை ஏவாளையும் ஆண்டவர் சிறு பையனாகவோ பெண்ணாகவோ அல்லது வயது முதிர்ந்தவர்களாகவோ படைக்கலை, வாலிப வயதாக தான் படைத்தாங்க. 30 to 35 வயதுக்கு உட்பட்ட நபர்களாக தான் ஆண்டவர் அந்த வாலிப வயதை முந்தின ஆதாமாக படைத்தார். அதே பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த 30 to 33 வயதில் தான் அவர் ஊழியம் பார்த்தார். தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்காக அந்த 30 வயது தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அதுபோல் இந்த வாலிப வயது, ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கனி சாப்பிடுகிற அனுபவத்தில் தான் கனியை சாப்பிட முடியும். காயான சமயத்தில் சாப்பிட முடியாது, அழுகி போன நிலையிலும் சாப்பிட முடியாது. ஆகையினால் கவர்மெண்ட் நிர்ணயித்திருக்கிறதான வாலிப வயதுன்றது திருமண வயது பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21 இருக்கலாம். ஆனால் நம்ம இயற்கையாகவே பார்த்திங்கன்னா 10 வயதுலேருந்தே ஹார்மோன் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சு, அதன் மூலியமாகவே அவர்களுக்கு உணர்ச்சிகள்லேருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிருது. இப்போ பாவம் செய்கிற காரியங்கள் அதை என்னென்ன அறிகிறதுக்கு ஒரு 5 வயதுன்னு வைங்களேன். 15 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் உங்கள் வாலிபங்களை காத்து கொள்ளுங்கள். அந்த வாலிப வயசை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. எந்த விதத்திலும் பிசாசினால் வஞ்சிக்கப்படாதுங்க.